கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். மகிழ்ச்சி என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாகும். மகிழ்ச்சி ஒருவரின் மனநிறைவை வெளிப்படுத்துகிறது. மகிழ்ச்சி நம் வாழ்வுடன் தொடர்புடையது. மகிழ்ச்சி ஒருவரின் வாழ்க்கையில் திருப்தியை கொடுக்கும். மகிழ்ச்சியாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள். மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லா உறவுகளும் மேம்படும். நண்பர்களோடு நெருக்கம் ஏற்படும். நண்பர்களோடு நேரத்தை செலவிடுவார்கள். மொத்தத்தில் மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிறைவான வாழ்க்கையை அனுபவிப்பது. இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க ஜனங்கள் வெவ்வேறான வழிகளை தெரிந்து கொள்கிறார்கள். இந்த உலக பிரகாரமான களியாட்டுகள், பொழுதுபோக்குகள் மனநிறைவான மகிழ்ச்சியை தராது. அந்த நேரம் உலகத்திற்காக மகிழ்ச்சியை கொடுக்கும். மற்ற நேரங்களில் அமைதியை கெடுத்துவிடும். கவலைகள் பெருகி நம் சமாதானத்தையே கெடுத்துவிடும். மகிழ்ச்சி என்றால் நல்ல உணவுகள் உண்பது, விலை உயர்ந்த ஆடைகள் அணிவது, எல்லோரோடும் வேடிக்கையாக இருந்தது, சமூக ஊடகங்களில் மூழ்கி இருப்பது நாம் மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்கிறது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படும் போது கவனமாய் செவி கொடுக்கிறார்கள். இந்த நியாயப்பிரமாணம் அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு உணர்த்துகிறது. தங்கள் பாவங்களினால் தங்களுக்கு ஏற்பட இருக்கும் துயரங்களையும் ஆபத்துகளையும் நினைத்து வேதனையோடு அழுகிறார்கள். தங்கள் பாவங்களை உணர்கிறார்கள். அழுகிற ஜனங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. சமாதானமான வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறது. இந்த சமாதான வார்த்தைகள் அவருடைய காயங்களை கட்டுகிறது, ஔஷதமாகவும் இருக்கிறது. நெகேமியாவும் எஸ்ராவும் ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்களுக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்தமான நாள். நீங்கள் துக்கப்படவும் துயரப்படவும் வேண்டாம், அழவும் வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுக்கு பலன் என்று சொல்கிறார்கள். பிரச்சனையின் இருள் அறியாமையின் இருள் மூலமாக வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அறியாமை என்னும் இருள் நம்மை ஆளுகை செய்யும். அந்த வார்த்தைகளை உணர்ந்து கொண்டால் மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும். தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புகிறவர்களுக்கு, தங்களுடைய இருதயம் புதிக்கப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் நியமித்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நினைத்து சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளுடன் பாவம் செய்தான். நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலம் தன் பாவங்களின் மீறுதல்களை உணர்ந்து, தன் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து பொல்லாங்கானதை நடப்பித்தேன், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகூறும் என்று வேண்டுதல் செய்வதை சங்கீதம் 51 நாம் பார்க்கிறோம். பாவங்களை அறிக்கையிட்டு அவற்றை விட்டுவிட்டால் கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்மை நிரப்பும். நாமும் அவருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். ஆமேன்.